நாங்கள் அனுபவிக்கத்தான் தெரியும். அதை நீங்கள் தான் பகவான்கிட்ட வந்து சம்பாதிச்ச எங்களுக்கும் கொடுக்கணும், நீங்களும் நம்ம சௌக்கியமாக எங்கள் முன்னால் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இதோட முடிக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். அதிகரணசாரஸ்தவம் என்கின்ற இந்த கிரந்தத்தை எடுத்துண்டு அருமையான விஷயங்களை, ஆழ்ந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களை லகுவாக நாம் எல்லாரும் அதை அனுபவிக்கும்படி நமக்கு எடுத்து கொடுத்தார். அவரே சொன்னார், சூத்திர பாஷ்யத்தில் நல்ல ஞானம் உடையவர்கள் தான் இந்த ஸ்தோத்திரத்தை படித்து அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ள முடியும்னு சொன்னார் இல்லையா. இப்போது அந்த ஸ்தோத்திரத்தை பார்த்தா ஒரு ஸ்லோகம் இருக்கும், அதுலேயும் 4வது வரி தஸ்மை நமோஸ்து ஹரையே பரமேஸ்வராயன்னு இருக்கும். அதிகரணத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் 3 வரியில் சொல்லியாகணும், 3 பாதத்தில் சொல்லியாகணும். அநேகமாக அது சூத்திரம் மாதிரி இருக்கும், அதாவது சுருக்கமாக சொல்லும். அதில் உள்ள விஷயங்களை கிரமேண அந்த அதிகரணத்தில் என்ன சொல்லியிருக்கு, இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத மனசில் வாங்கிட்டு சொல்லணும். அப்படி சொல்லணுமானா அவளுடைய சூத்திர பாஷ்ய ஞானம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நம்மையே புரிஞ்சுக்கலாம். அதை அவள் தாத்காலிகமாக புஸ்தகத்தை பார்த்தா அந்த ஞானம் நிர்மலமாக சித்திக்காது. அவள் தன் பெரிய உத்தியோகத்தில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கா. அவள் தன் வாழ்நாள் பூரா வெளி உத்தியோகத்தில் இருந்ததோ குடும்பம் நடத்தினதோ இந்த கிரமங்கள்லாம் அது பாட்டு இருக்குமே தவிர, ஆனால் அவருடைய ஒரு கையை பிடிச்சண்டு தட்டாமாலை சுத்தணும்னு ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு. அதுபோல் தன் வாழ்நாள் பூரா சாஸ்திர விசாரத்திலையும் சாஸ்திரங்களை பொறுத்தியாருக்கு சொல்கிறதுலேயுமே பொழுதுபோக்கக்கூடிய ஒரு மகானவர். இன்றைக்கும் பிரம்மசூத்திர பாஷ்யம் அவரிடத்துல 4 பேர் கேட்டால் கூட சொல்லிகிட்டே இருப்பார், பாகவதம் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு நாள் கூட பிரவச்சனம் இல்லாத பொழுதுபோக்கு கிடையாது அவருக்கு. நித்தியப்படி பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ ரத்தன சுருக்கமாக அவ்வளவு விஷயங்களையும் சொல்லணும் அப்படின்னா மனசில் இன்னதுதான் அபிப்பிராயம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். உத்தியோகம் பார்க்குறத பற்றி இல்லை, லௌகீகம் படிக்கிறத பற்றி இல்லை, பாவனமான ஜீவனம் அமையணும் அப்படின்னா அது ஈஸ்வர கிருபை. அவருக்கு அதில் உள்ள ஆர்வம், நல்ல பரம்பரையாக அவள் பெரியவாள் எல்லாருமே அப்பேற்பட்ட ஒரு இந்த வாசனை உடையவர்களாக இருந்துவிட்டதுனால அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு பவித்திரமான வாழ்க்கை முக்கியம். பவித்திரமான ஞானம், இதை விட வேறு என்ன வேணும்? இதை விட வேறு என்ன வேணும்? சாந்தமாக அவருக்கு கிடைச்ச ஒரு திருப்தி, அதோடு இருக்கக்கூடிய ரொம்ப பெரியவர். இது பொதுவாக அதிகரணங்கள், ஒவ்வொரு அதிகரணங்கள்லேயும் உள்ள விஷயங்களை பார்த்தோமானா சாட்சி மாத்திரமான பரபிரம்மம் அப்படிங்கிறது அதிகரணத்தை சொல்லும் பொழுது போராது. அது பொதுவாக சூரியன் இருந்தால் சூரியனுடைய எதிரில் கமலம் விகசிக்கிறது. சூரியாஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா கமலம் மூடி விடுறது. அப்போது சாட்சி மாத்திரமான கர்த்தா தான் சூரியனே தவிர சூரியனை நிமித்த காரணமாகவோ உபாதான காரணமாகவோ சககாரி காரணமாகவோ கூட சொல்ல முடியாது. சாட்சி மாத்திரமாக சூரியன் இருக்கு. தாமரை மலர்வதற்கு தாமரை மலர்த்துகின்றவாளாக இருந்தால் நிமித்த காரணம்னு சொல்லணும். இப்போ அந்த மொக்கை நம்ம எடுத்து கையால் மலர்த்தினோமானா நாம் நிமித்த காரணம். மலர்ச்சிக்கு மட்டிலும் உற்பத்திக்கு இல்லை. சூரியன் தன் கையால் சங்கல்பபூர்வமாக இந்த தாமரையை மலர்த்தனம்
அப்படின்னு சங்கல்பிச்சு செய்யலை. சூரியனுடைய எதிரில் தாமரை மலர்ற ஆட்டோமேட்டிக். சூரியனுடைய எதிரில் நெய் உருகிறது, வெயிலில் நெய்யை வச்சோமான. இதுக்கு கர்மாவும் இல்லை, சங்கல்பமும் இல்லை, சாநித்திய மாத்திரம். நிர்குணம் பிரம்மந்தான் ஜகத்காரணம்னு சொன்னால் சாநித்திய மாத்திரத்தை சொல்லலாமே தவிர அந்த நிர்குண பிரம்மம் சங்கல்பிச்சுதுன்னோ அல்லது ஒரு கர்மாவை செஞ்சுது அப்படின்னோ சொல்ல முடியாது இல்லையா. அதனால் பரமேஸ்வரன் வேண்டிருக்கு. பரமேஸ்வரனை பற்றி தான் எல்லா அதிகரணங்களும் பொருந்தும். காரணம் நியமன சாமர்த்தியம். அந்தர்யாமி பிராமணமானாலும் நியமன சாமர்த்தியம் நியமயதி அப்படின்னு இருக்கிறதுனால ஈஸ்வரனைத்தான் சொல்கிறாப்புல இருக்கும். ஒவ்வொரு அதிகரணத்திலையுமே சங்கல்பிச்சான்னு வேற சொல்கிறது, ஈட்சத்தின்னு வேற சொல்கிறது, சோகாமயத்தை சங்கல்பிச்சான் வேற சொல்கிறது. அதனால் பிரதி அதிகரணம் ஈஸ்வர விஷயமாகவே இருக்கும் பொழுது பிரம்மஸ்வரூபத்தை தான் அது பிரதிபாதிக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், பஞ்சகோஷ வித்யையில் கடைசியில் பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா என்று பரியவசான ஆறுது மாதிரி ஆனந்தமயாதிகரணத்தையும் தாண்டி பிரம்மபுச்சம்னு போய் சேர்றது போல சங்கல்பம் ஈஸ்வராதீனமாக இருந்தால் கூட ஸ்வயமே ஆத்மாவாக இருக்கிற ஈஸ்வரனோ ஆத்மா உடைய ஈஸ்வரனோ நிராத்மகமானது எதுவுமே சங்கல்பிக்காது இல்லையா. நிராத்மகான செவுறு சங்கல்பிக்கமா? செவுறு சங்கல்பிக்காதே. சைத்தன்யம் இருந்தால் தானே சங்கல்பிக்கிறது. பிரம்மாவே சிருஷ்டி பண்ணுறார், பிரம்மாதான் சிருஷ்டிகர்த்தா, பிரம்மாதான் சங்கல்பிச்சார் அப்படின்னா கூட ஹிரண்ய கர்ப்பான் அப்படின்னு காரிய பிரம்மத்தை சொன்னால் கூட நிராத்மகமான ஹிரண்ய கர்ப்பன் சங்கல்பிக்க மாட்டார் இல்லையா. அவருடைய சங்கல்பத்துக்கு காரணம் சாட்சிபூதமான ஆத்மா ஹிரண்ய கர்ப்பனுக்கும் இருக்கிறதுனால அவர் சங்கல்பிச்சார் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படிங்கும் பொழுது கடைசியில் எவ்வளவு காரியங்களை சொல்லு, எவ்வளவு சங்கல்பங்களை சொல்லு, இவ்வளவுக்கும் கடல் இருந்தால் தான் அலைகள் அப்படிங்கிறது போல சைத்தன்யம் இருந்தால் தான் இவ்வளவு விவகாரங்களும் அப்படிங்கும் பொழுது சர்வ வாக்கியங்களும் சைத்தன்யத்தில் போய் தான் பரியவசானம் ஆகும். சைதன்யங்கிறது ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபத்தில் தான் பரியவசானம் ஆகும் அப்படின்னு காட்டுறது தான் வேதாந்தத்தினுடைய முக்கியத்துவம். ஆனால் ஜெகத் சிருஷ்டியாதி காரியங்களோ விவகாரங்களோ பக்தரக்ஷணாதி உபாசன பலன்களோ இதையெல்லாம் பரமேஸ்வரனால்தான் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தில் அத்வைதத்தில் ஆட்சேபனையே கிடையாது. அதனால் பரமேஸ்வரனை நிராகரித்து விட்டு பிரம்மத்தை ஸ்தாபிச்சாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபமே பிரம்மம், பிரம்மமே சாக்காரமாக பரமேஸ்வரனாக இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய வேதாந்தமாக இருக்கிறதுனால இதில் எல்லா அதிகரணத்தையும் சாட்சாத் பிரம்மத்தில் கொண்டு போக வேண்டி இருக்க, அப்படி இல்லாமல் தஸ்மை நமோஸ்து ஹரையே பரமேஸ்வராய. அதை விட ஒவ்வொரு அதிகரணம் மட்டிலும் இல்லை, ஒவ்வொரு பாதம் ஒவ்வொரு அத்தியாயம் இதுக்கும் ஸ்லோகம் அதில் இருக்குது, கிரமேண இருக்குது. அதை ஸ்லோகத்தை பார்த்தா புரியாது. சாஸ்திரிகள் அதை கண்டுபிடிச்சதும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒவ்வொரு அதிகரணத்தையும் பாதத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இது இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு நாமந்தான் இருக்கும். அந்த நாமத்தை காண்பிச்சுண்டு அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ரொம்ப அழகாக சொன்னார் சாஸ்திரிகள். என் ஹிருதயத்தில் உள்ளதை சொன்னார். அதை காண்பித்து கடைசியில் அதை சாட்சாத் மகாவிஷ்ணு பகவான் அப்படின்னு காண்பிச்சு விட்டு அப்புறம் எல்லாம் நிர்குண பிரம்மத்தைனா பற்றி சொல்கிறது, நீ பகவானை சொல்கிறையேன்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு அந்த பகவான் தான் நிர்குண பிரம்மமாக இருக்கார் அப்படின்னு உபனிஷத்தினுடைய பரியவசானத்தையும் அந்த ஸ்லோகத்திலேருந்தே எடுத்து காண்பிச்சு விட்டா சாஸ்திரம் முடிஞ்சு விடுது. அந்த ஒரே ஸ்லோகத்தில் சாஸ்திரம் முடிஞ்சு விடுது. ஏகஸ்லோகி ராமாயணம் பண்ணுறா,
ஏகஸ்லோகி பாகவதம் பண்ணுறான். பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகமே வியாச சூத்திரங்களுடைய ஏகஸ்லோகி தான். 4 அத்தியாயத்திலையும் உள்ள விஷயத்தை ஒரே ஸ்லோகத்தில் சொல்கிறது. இதெல்லாம் சாஸ்திரங்கிறது ஆச்சரியமான விஷயம். அதை படித்து மனசில் சிந்தனை பண்ணி அந்த ரசத்தை அனுபவிக்கிறவாளுக்கு உலகத்தில் எதுவுமே தேவையில்லை, எதுலேயும் நாட்டம் இருக்காது. அவள் சாதாரணமாக சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடியவாள்லாம் ஆச்சரியமான சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறவாளே பௌதிக ஆராய்ச்சியில் இருக்கிறவா தான். அப்பேற்பட்டவாளுக்கே குடும்பத்திலேயோ உலக சுகத்திலேயோ நாட்டம் இருக்காது. அது அதேக தியானமாக பரமாணுக்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையிலேயே தியானத்தில் இருப்பா. அவள் ஒரு விதத்தில் ரிஷிகள் இல்லாத போனால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நாட்டில் இருந்த ரிஷிகள் தான் வெளிநாட்டில் போய் இருந்தாலோ நம்ம நாடுன்னு தனியாக கிடையாது. பாரத தேசம் இல்லை, உலகம் பூரா நம்ம நாடு தான். அதனால் ரிஷிகள் எந்த நாட்டிலையும் இருக்கக்கூடும். அந்த ரிஷிகள் தங்களுடைய பேர்பட்ட ஒரு ஞானத்தில் பெரிய விஷயங்களை சிந்தனை பண்ணி கண்டுபிடிக்கும் பொழுதும் கீழே அவளால் இறங்க முடியும். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பஸ்தாளாக இருப்பாள். கொடுமை ஏதோ நடக்கும். உலகத்தில் எல்லாரையும் போல் அவள் இருக்க மாட்டா. அவள் சிந்தனை வேறு எங்கேயோ இருக்கு. லௌகீக பௌதிக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு உலகம் இல்லை அப்படிங்கும் பொழுது பிரம்மஜானிகளுக்கு உலகம் எங்கே இருக்கும்? அதை பற்றி நம்மளுடைய சாஸ்திர விசாரத்துக்கு ஈடே கிடையாது. பலவிதமான முறையில் சாஸ்திர விசாரங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேற்பட்ட சாஸ்திரம் பிரம்ம விசாரம். இதெல்லாம் பிரம்ம விசாரத்துக்கு ஏற்பட்டதாக இருப்பதனால நாம் இந்த உற்சவத்தில் இன்றைக்கி தான் பூர்த்தி. நாளைக்கு சுந்தரகாண்ட ஆரம்பம், அப்புறம் காலையில் மறுநாள்லேருந்து வேத பாராயணம் ஆரம்பம். ஆரம்பத்தில் ஸ்தோத்திர பாடத்துலேருந்து ஆரம்பித்து குழந்தைகள்லாம் அதுக்கு ஏற்ற வித்வான்கள் அதை எடுத்து சொல்லிண்டே வந்து எல்லாத்துக்கும் மேலே பிரம்ம வித்யை, அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்று கிடையாது. அப்படிங்கிறதுனால இது ஒரு லகு ஸ்தோத்திரம், ஆனால் சாஸ்திரம். அதை சாஸ்திரிகள் அதை எடுத்து தானே அதை ரசித்து பாகவதத்திலேருந்து அதுக்கு கொட்டேஷன் கொடுத்து, பாகவதத்திலேயும் அவளுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்குது. சாஸ்திரம் பிரம்மசூத்திரம், பாகவதம், இந்த ஸ்தோத்திரம், இது மூணையும் கொண்டு நமக்கு அதை என்னமோ கேட்குறதுக்கு புரியலை அப்படின்னு ட்ரையாக இல்லாமல் உங்களையும் பார்த்தேன், சாஸ்திரிகளையும் பார்த்தேன், நீங்களும் அதை அணுவாக ரசிக்கிறேன். அப்போ அனுபவிச்சா தானே ரசிக்க முடியும். அது ஒரு சாமர்த்தியம். சுவாத்தியாயம் போராது, பிரவச்சனமும் வேணும். சுவாத்தியாயம் பிரவச்சனம் ரெண்டும் தபஸ்வாத்தியாய நிருத்தம். தபஸ்வி வாக்விதாம்பரம்னு ராமாயணத்தில் சொல்கிறார். சுவாத்தியாய பிரவசனாபியாம் ந பிரமதித்தவ்யம் என்று வேதம் சொல்கிறார். அந்த ரெண்டும் இருந்துட்டானா அவன் தான் உண்மையான பிராமணன், அவன் தான் உண்மையான தபஸ். தத்தி தபஸ் தத்தி தபஹான்னு வேதம் சொல்கிறார். அதுவும் கலியில் சுவாத்தியாயாபியசனஞ்செய்வ வாங்மயம் தப உச்சியத்தே என்று இந்த கலியில் இதுபோல் சத்சங்கம் நடத்திண்டு கேட்கிறவாளையும் நாமே தயார் பண்ணி வச்சுண்டு அவளுக்கு புரியிறாப்பில் வேதாந்தத்தை சொல்லிண்டு, இது எதுக்குன்னா ஸ்வசுகாய, நமக்கு பிரம்ம விசாரம் வேணுமோ இல்லையோ, அதுபோல் ரிட்டையர்டு லைஃபில் சாஸ்திரிகள் கேட்குறவாளையும் தானே தயார் பண்ணி வச்சுண்டு தானே பிரம்ம வித்யை அவளுக்கு சொல்லி கொண்டு பவித்திரமான பொழுது போய்கிட்டு இருக்கக்கூடியவர். லோகத்தில் அவருக்கும் எந்த டச்சும் கிடையாது. கிரகஸ்தனாக இருக்கிறதுனால ஏதோ விவகாரங்கள். பரமார்த்தியாக இருக்கக்கூடிய பிராதஸ்மரணீயர் இந்த மகான். அவர் நம்முடைய அதிகரண சாரஸ்தவத்தை எடுத்துண்டு நம்மளுக்கெல்லாம் அவனுடைய விவரணத்தை எடுத்து சொன்னாருங்கிறது தான் எனக்கு பெருமை. நான் எழுதி உள்ள பூட்டி வச்சிருந்தா பெருமை இல்லை. சானந்தம் சுதியா பரிசோதயம் தூ ஸ்ரீ கீத கோவிந்ததகான். நான் ஜெயதேவன் அஷ்டபதியை பண்ணிவிட்டான், ராதாகிருஷ்ணன் ஒத்துனுட்டான், ஸ்மரகரள கண்ணம் மம சிரசிய மண்டனம்னு கையெழுத்து போட்டுவிட்டான். ஆனால் ஜெகதேவனுக்கு அது போரலை. சாதுக்கள் கையில் கொடுக்கணும், கொடுத்து அவள் அதை ஆனந்தப்பட்டாதான்
ரசிக ஜனம் தனுதாம் அதிமுதிதாம் என்று அஷ்டபதியில் பாடுறார் இல்லையா. என்னுடைய இந்த அஷ்டபதி ரசிக ஜனங்களை சந்தோஷப்படுத்தட்டும், ரசிக ஜனங்களை சந்தோஷப்படுத்தட்டும். அப்படிங்கிறதுனால வித்வான்கள் தான் ரசிகர், அவளை சந்தோஷப்படுத்தும்படியாக இந்த கிரந்தம் அமைஞ்சது. இதுவே ஈஸ்வரார்ப்பணம். காலவேள பிரவசனங்கிறது இன்றோட பூர்த்தியாகுது. கிட்டத்தட்ட 2 மாதமாக காலவேள பிரவசனம் பிரேமிக்க கிரந்தங்களையே சொல்லிட்டு வந்து எல்லாத்துக்கும் உயர்ந்த கிரந்தமான பிரம்ம வித்யான இந்த ஸ்தோத்திர பிரவசனத்தோடு இன்று பூர்த்தியாகிறது.